पीताम्बरकरविराज शङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासकायमतिसुन्दरमन्दहासं वादालये समिति भावयामि। मूकं करोति वाचालं पङ्कुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। शान्द्रानन्दावबोधात्मकं मनपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमदगस्रेण निर्भाष्यमानम् अस्पष्टं दृष्टमाद्रे पुनरुरुपुरुषात्मकं ब्रह्मतत्त्वं तत्त्वात्पादिसाक्षात् गुरुभवनपुरे अन्धभाग्यं जनानाम् नारायणाखिल गुरु भगवन् நமஸ்தே. அந்த தசகம் தட்டியத்தோட அந்த 5 ஸ்லோகாஸ் படிச்சிருங்கோமா. 30லயே நித்யா மேடம் ஸ்டார்ட் பண்ணுங்க. சக்ரேண संयति हतोपि बलिर्महात्मा शुक्रेण जीवित तनु क्रतुवर्धितोष्मा विक्रांतिमान भयनिलीन सुरां त्रिलोकी चक्रे वशे स तव चक्र मुखाद भीतः. पद्मावती मैडम पढ़ेंगे. पुत्रार्ति दर्शनवसादतिर्विषन्ना तं काश्यपं निरपतिं चरणं प्रबन्ना त्वद्भूतनं तदुदितं किपयो वृथाख्यं साध्वादहम् अशरत्वयि भक्तिपूर्णा. ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் மேடம் படிக்கிறீங்களா இல்ல ராஜேஸ்வரி வைத்தியநாதன் மேடம் படிங்க? படிக்கிறேன் மேடம். நமஸ்காரம் மேடம். படிங்க. தஸ்யா வதோ த்வயி நீலி நம தேரமுஷ்ய శ్యామశ్చతుర్భుజవపు ஸ்வயமாவிராசி நம்ராம் சதாமிக பவத்தனயோ பவேயம் கோப்யம் மதீக்ஷணமிதி பிரலபன்னயாசி. ராஜேஸ்வரி संकाश्यपे तपसि तन्निददत्तदानीं प्राप्तोऽसि गर्भमदितेः प्रणुतो विधात्रा प्रासूत च प्रकटवैष्णवदिव्यरूपं स्वादादसि श्रवणपुण्यदिने भवन्तम्. விஜயலட்சுமி மேடம் படிக்கிறீங்களா? மிஸ் पुण्यश्रमं तमपि वर्षति पूर्ववर्षैः हर्षाकुले सुरकुले मृगदूर्यघोषे मध्वाञ्जलिं जय जयेति नुदपितृभ्यां त्वं दक्षिणे पटुतमं मधुरूपमाताः. மியூட் பண்ணிக்கோங்கம்மா. 6th விசால மாதா படிங்கோ. படிக்கிறேன். तावत् प्रजापतिमुखैरुपनीयमौञ्जी दण्डाजिनाक्षवलयादिभिर्विरच्यमानः देदीप्यमानव वपुरीशकृताग्निकार्य त्वं प्रास्थिता बलिगृहं प्रकटा स्वमेधम्. ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வாமனரோட அவதாரம் பார்த்தோம். அவர் எப்படி அதிதி பயோவிரதம் இருந்து மகாவிஷ்ணுவை she was like praying to him. 12 நாள் இந்த விரதம் இருந்தா இவர் பிறந்தார். எப்ப பிறந்தார்? இவர் ஸ்ராவண நட்சத்திரம் துவாதசி பாத்ரபத மாசம். ஓகே, தட் இஸ் ஆவணி அமாவாசையிலேருந்து புரட்டாசி அமாவாசை வரைக்கும் பாத்ரபத மாசம். அதுல அவரோட அவதாரம் பிறக்கும் பொழுது மகாவிஷ்ணுவா
பிறந்திருக்கார். மகாவிஷ்ணு மாதிரியே சங்கு சக்கரத்தோட பிறந்திருக்கார். அப்புறமா வந்துட்டு என்ன பண்ணான்னா 1 மினிட்மா, சோ மகாவிஷ்ணுவா வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். ஆனா உடனே வந்து அவர் வந்து என்ன ஆயிடுறார், எல்லா ஒரு வட்டு ஒரு சின்ன பையனாக வந்து ரூபம் எடுத்துக்கிறார். ஓகே, இது வரைக்கும் நம்ம 5 ஸ்டான்சாஸ்ல பார்த்தோம். அடுத்தது தாவத் பிரஜாபதி முகைர் முகைஹி உபநீய மௌஞ்சி தண்டாஜினாக்ஷ்வபல க்ஷவலயாதி விரர்ச்சியமானஹ. தாவத் பிரஜாபதி முகைர் உபநீய மௌஞ்சி தண்டாஜினாக்ஷ்வலயாதி விரர்ச்சியமானஹ. தேதீப்யமானவபுரீஷ कृताग्निकार्यः त्वं प्रास्थिता பலிகிருஹம் பிரகிருதாஸ்வமேதம். ஓகே, அப்ப என்ன ஆயிடுறது, தாவத் ஈஷா நீ வந்து எப்படி வந்து அவதாரம் பண்ணேன்னா, நீ வந்து வாமனன்னா நீ ஒரு ஒரு பிரம்மச்சாரி பையனா இருந்த. அப்ப எல்லாரும் வந்து முதல்ல பூர்வ இதுல ஸ்லோகத்திலேயே நம்ம பார்த்தோம், எல்லாரும் வந்து புஷ்ப வர்ஷை தேவர்கள் எல்லாம் பூமழை தூவரான்னு பார்த்தோம். ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிறா, சவுண்ட் எல்லாம் மங்கள வாத்தியங்கள்னு. இங்க வந்து யார் யாரு, இவர் ஒரு பிராமணனா சின்ன பையனா வந்துட்டார். மகாவிஷ்ணு வந்து அவதாரம் எடுத்துட்டு இருக்கார். அப்ப எல்லாரும் என்னென்ன கொடுக்குறா அவருக்கு, இப்ப எல்லாரும் கொடுக்கணும் இல்லையா. இப்போ முதல்ல அம்மா அப்பா, முதல்ல வந்து இவர் என்ன பண்ணினாரு, நம்ம கஷ்யப்ப முனிவர் அப்படின்னு பாக்கறதுல பிரஜாபதி முக்கைஹி உபநீய என்ன பண்றாராம், முதல்ல வந்து ஜாத கர்மா பண்றாராம். ஜாத கர்மா, குழந்தை பிறந்தோன்னா நம்ம புண்ணியாஜனம் பண்ணுவோம், பேர் வைப்போம்ல, ஜாத கர்மா பண்ணிட்டு கஷ்யப்பர் வந்து பாக்குறா, இவெல்லாம் இவர் இவ்வளவு பெரியவரா இருக்காரு, ஓ வடு ரூபத்துல வந்திருக்காரு, பிறந்த குழந்தை மாதிரி இல்லையே, ஒரு பிரம்மச்சாரியா வந்திருக்காரு, வடு. நான் போன கிளாஸ்லயே நான் சொன்னேன் இந்த வடு, அதனாலதான் வடுவை ஆசீர்வதிக்க வேண்டும்னு நம்ம பூனல் பத்திரிகையில போடுறோம். இப்படி இருக்காரு, இப்ப நம்ம எல்லாரும் இவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே. இப்போ முதல்ல பிரம்மா என்ன பண்றாராம், கமண்டலம் கொடுக்கறாராம். ஓகே, எல்லா தேவர்கள் எல்லாம் ஏதாவது கொடுக்கணும். அப்ப கஷ்யப்பர் என்ன பண்றாராம், அப்ப வந்து பிரஜாபதி முக்கைஹி உபநீய மௌஞ்சி, இப்போ என்ன பண்ணிட்டாலாம், உடனே வந்து இவருக்கு வந்து நம்ம உபநயனமும் பண்ணிடலாம். அவர் பிறந்த உடனேயே பகவானுக்கு ஜாத கர்மாவும் பண்ணிட்டு உடனே உபநயனமும் பண்ணிடுறானாம். அந்த உபநயனம் பண்ணும்போது பெரிய ஆச்சரியம் என்னன்னா, காயத்ரி மந்திரம் சொல்றதுக்கு சூரிய பகவானே வந்து சொல்றார். பகவான் வந்து சூரிய பகவானே வந்து சொல்றார். இது வந்து பட்டத்திரி வந்து இதுல போடல, பட் நம்ம வந்து அதை இது பண்ற. மௌஞ்சி தண்டாஜினக்ஷ்வலயாதிபிஹி என்னெல்லாம் கொடுக்கறா, மௌஞ்சிங்கிறது அந்த கட்டிக்கிறது, ஒரு ஒரு இது மாதிரி கயர் மாதிரி கட்டிப்பாலே அந்த பூனல் போடும் பொழுது, அது வந்து ஒரு பூனல் போட்டா எல்லாருக்கும் தெரியும், ஒரு கயர் மாதிரி இடுப்புல கட்டுறது, அது இட் இஸ் மேடு. அந்த வந்து மௌஞ்சி, அதை வந்து யாரு கொடுக்கறாளாம், கஷ்யப்பர். பூனல் போட்டு வைக்கிறது யாரு, பிரகஸ்பதி. ஓகே, தேவகுரு பிரகஸ்பதி வந்து பூனல் போட்டு வைக்கிறார், உபநயனம் பண்ணி வைக்கிறார். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொடுக்கும்பொழுது பிரம்மா வந்து, ஏன்னா இவர் பிராமணா இதா சின்ன பையனா இருக்கிறதுனால பிரம்மா வந்து கமண்டலம் கொடுக்கிறார், தண்ணியோட அந்த கமண்டலத்தை கொண்டு போறார் இல்லையா, கமண்டலத்தை பிரம்மதேவர் கொடுக்கிறார். மௌஞ்சி அந்த இது வந்து அவர் கச்சையில கட்டிக்கிற மாதிரி அந்த கயரை வந்து யாரு கொடுக்கறா,
கஷ்யப்பர் கொடுக்கிறார். அதித்தி என்ன கொடுக்கிறான்னா கோபீனம் கட்டிக்கிறதுக்கு அவ தாயார அதித்தி வந்து அதை கொடுக்கறா. மௌஞ்சி தண்ட அடுத்தது என்ன, வனதேவதை, வனத்துல ஒரு தேவதையா இருக்கிற சோமன்கிறவர், காட்டுல வந்து தேவதையா இருக்கிறவர் தண்டம் கொடுக்கிறார். அவர் கையில ஒரு தண்டம் வச்சுக்கிறார் இல்லையா, அந்த தண்டத்தை சோமன் அவர் கொடுக்கிறார். அஜீனம்னா மான் தோல், அது அஜீனம் வந்து பூமாதேவி கொடுக்கிறார். அதுல ஒரு கதை இருக்கு, நான் அதை சொல்றேன், யாரெல்லாம் என்னென்ன கொடுக்கறாங்கிறத சொல்லிடுறேன். ஜபமாலை, அவர் கையில ஒரு ஜபமாலை வச்சுட்டு இருக்காராம். அந்த ஜபமாலைய சரஸ்வதி தேவி கொடுக்கிறார். அப்புறம் சப்த ரிஷிகளும் என்ன கொடுக்கறாளானா தர்பை, அந்த கிராஸ், ஓகே, அது கொடுக்கறாளாம். சோ ஒவ்வொருத்தரும் எல்லாரும் பாக்குறா. அப்ப வந்து உடனே அவருக்கு வந்து ஜாத கர்மா பண்ணிடுறா. உடனே வந்து காயத்ரி மந்திரம், சூரிய பகவானே வந்து காயத்ரி மந்திரம் சொல்றார். பிரகஸ்பதி வந்து அவருக்கு உபநயனம் பண்ணி வைக்கிறார். பூமாதேவி வந்து மான் தோல் கொடுக்கிறார். ஓகே, தண்டம் வந்து அந்த வனதேவதை சோமன் அவர் கொடுக்கிறார். அதித்தி வந்து ஒரு கோபீனம் கொடுக்கிறார். பிரம்மா வந்து கமண்டலம் கொடுக்கிறார். சப்த ரிஷிகள் வந்து அந்த கிராஸ், தர்பை கிராஸ் கொடுக்கறா. சரஸ்வதி தேவி வந்து ஒரு ருத்ராட்ச மாலை கொடுக்கறா. என்ன அடுத்தது என்னன்னா, குபேரன் என்ன பண்றாரா, நீங்க வந்து கையில யாச்சகம் பண்ண போறாரு இல்லையா, அந்த யாச்சகத்துக்கு உண்டான அந்த தட்டு வந்து அந்த பாட்டை கொடுக்கறானா. யாருன்னா குபேரன் கொடுக்கறாரு. அதுல வந்து முதல் பிக்ஷை யார் போடுறாளாம் அப்படின்னா பார்வதி தேவி. ஏன்னா மாதா அன்னபூர்ணி இல்லையா, அவ வந்து போடுறாள். இவ்வளவும் இவருக்கு இவ்வளவும் நடக்கிறது. இதோடதான் அவர் போறார். இதுல இந்த மான் தோல் கொடுத்தா அப்படின்னு பூமி தேவி கொடுக்கறாங்கல ஒரு 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 கமெண்டேட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்கா. என்ன, எதனால மான் தோல் வந்து போத்திண்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து வாமன அவதாரம் பகவான் எடுக்கும் பொழுது மகாலட்சுமி தாயார் மார்புல தானே இருக்கா. தாயார் வந்து சொல்றாளாம், நீங்க வந்து போறே, நானும் உங்க கூடயே, நான் உங்களோட மார்பிலேயே தானே இருக்கேன், நானும் வரேன். ஏன்னா நீ வர முடியாது, ஏன்னா நான் ஒரு பிரம்மச்சாரியா போறேன் அப்படின்னு சொல்றேன். பரவாயில்ல, நான் உங்க மார்புல தானே இருக்கேன், மார்புல தான் இருப்பேன். இல்ல நீ கொஞ்சம் அகந்துக்கோ. இல்ல நான் அகலவே மாட்டேன். எனக்கு வந்து ஒண்ணு, நான் பிரம்மச்சாரியா போறேன், உன்னை நான் வச்சுக்க முடியாது, ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னா, நான் வந்து நம்ம மகாபலியோட கர்வம் வந்து அவன் வந்து தேவர்கள் எல்லாம் இம்சை பண்றான், அதை நான் வந்து நிறுத்த போறேன். நீ வந்து கருணையே கடாட்சமா இருக்கிறவ, நான் வந்து அவன்கிட்ட எல்லாமே கேட்க போறேன், அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் வாங்கணும், யாச்சகம் பண்ணி நான் போறேன். ஆனா நீ மகாலட்சுமி, ஒன்னு அவன் கும்பிட்டான், நீ என்னோட மார்பிலேயே இருந்தேன்னா நீ கொடுத்துட்டே இருப்பியம்மா அவனுக்கு. அப்ப அவன் எப்படி நிப்பாட்டுறது? அத உன்னுடைய கடாட்ச பார்வையால அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருமே. சோ நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் நிறுத்தவே முடியாம போயிடும். அப்போ வந்து அம்பாள் சொல்றாளாம், தேவி வந்து இல்ல நான் வரதான் செய்வேன். அப்போ பூமாதேவி வந்து மான் தோலை கொடுக்குறா. சோ மான் தோலை போத்திண்டு அவர் போறார். ஓகே, சோ அது என்னாலனா அந்த மான் தோல் வந்து மறைக்கிறதுக்காக, தேவியோடைய கடாட்ச பார்வை பலி சக்கரவர்த்தி மேல படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மான் தோல். ஓகே, டுடே ஆல்சோ இந்த பூனல் நீங்க போடும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா there will be மான் தோல் இருக்கும். all of you will be knowing that. சோ இதெல்லாம் கொடுக்குறா. எல்லாரும் இதெல்லாம் கொடுத்துட்டு இவர் வந்து போறார். ஏன்னா எல்லாரும் என்னென்ன கொடுத்தாங்கிறத நான் சொல்லிட்டேன். அததான் பட்டத்திரி வந்து பாகவதத்துல அதெல்லாம் இது பண்ணியிருக்கா. பட்டத்திரி வந்து அவர் வந்து ஐ டோல்ட் யூ ஆல்வேஸ் தட்
இட் இஸ் அன் எசன்ஸ் ஆஃப் பாகவதம். ஸோ பட்டத்ரி வந்து இதெல்லாம் மௌஞ்சி தண்டாஜினா க்ஷ்வலயாதி பிஹி அர்ச்சியமானக தேவர் பீங் கிவன் ஆல் திஸ். அப்ப எப்படி போறாராம்? தேதீப்பியமான வப்புகு, தேதீப்பியமான இதெல்லாம் அவருக்கு எல்லாரும் எல்லாத்தையும் கொடுத்தோன்னு அப்படியே ஒளி வீசறானா. தீப்பியமான வப்புகு, உடல் அப்படியே இருக்கான். ஓகே, உடனே என்ன பண்றானா? கிருத்தாக்னி காரியக, உடனே சமிதா தானம் பண்றார். ஏன்னா பூணல் போட்டாச்சு அவருக்கு. ஓகே, பிரம்மச்சாரி ஆக்கியாச்சு. ஸோ நம்மளுடைய கர்மா என்னது? சமிதா தானம் பண்ணணும், அதை பண்றாரு. பிரகிருதாஸ்வமேத துவம் பிராஸ்திதா ஓகே பிராஸ்திதாக பலிகிரகம் பிரகிருதாஸ்வமேதம். அப்போ எங்க பிரகிருதா அஸ்வமேத யாகம் எங்க நடக்கிறதோ பலிகிரகம், பலியோட வீட்டுக்கு பிராஸ்திதாக பகவான் செட் அவுட், பகவான் கிளம்பிட்டார். எங்க போறதுக்கு? பலியோட அஸ்வமேத யாகம் பண்ற இடத்துல போய்தான் அவர் தானம் யாச்சகம் கேட்கணும். ஓகே, சோ இது எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் வாங்கிட்டு அவர் வந்து கிளம்புறார். காத்ரேண பாவி மகிமோச்சித கௌரவம் பிராக் வியாவ்ருண்வதேவ தரணீம் சலயன்ன யாசீஹி சத்ரம் பர்ஹுஷ்ம திரணார்த்தமிவா ததானஹ இட் இஸ் தண்டம் ச தானவ ஜனேஷு இவ சந்நிதாத்தும். ஓகே, இப்ப போறார். அவர் எப்படி போறாராம்? எப்படி இருக்கான்? பாவி மகிமா சித கௌரவம் பிராக் வியாவ்ருண்வதா இவ. அவருடைய காத்ரேன தரணீம் சலயன் பாருங்க, அவருடைய உடல் எடுத்துட்டு அவர் போகும்போது இப்ப எப்படி ஆகிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து அவதாரம் எப்படி எடுக்க போறார்? திரிவிக்ரம அவதாரம். கரெக்டா? வாமனர் வந்து திரிவிக்ரமனா மாற போறார். அப்போ அவர் மகா பெரியவரா, ரொம்ப பெரியவரா ஆக போறதுனால அந்த வெயிட்டே வந்து அவரோட இத்தினூண்டு உடம்புக்குள்ள இருக்கான். பிகாஸ் he is going to grow thrice. நம்ம பார்த்திருக்கோம், 3 அடி மண்ணு கேட்டு திரிவிக்ரமா அவதாரம் எடுக்க போற, பெரியவரா ஆக போறோம். சோ உடம்பு அப்படியே பூமியே நடுங்குறதான். ஏன் பூமி ஆடுறது அப்படின்னு பார்த்தானா, தரணியும் சலையன், பூமி வந்து அவருடைய காத்திரையின் அவருடைய வெயிட்டால அந்த வெயிட்டை வச்சு அவர் வளர போறாருங்கிறதுக்காக இப்பவே அந்த இத்தினோடு உடம்புக்குள்ளேயே அவ்வளவு வெயிட் இருக்கான். எப்படி போறா பாருங்க. அது அந்த குளோரி அவருடைய எல்லாம் அந்த எப்படி அவர் வந்து பெரியவரா ஆக போறார், அவரை எப்படி திரிவிக்ரமனா ஆக போறார் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே அதே என்னமோ அட்வான்ஸா காமிக்கிற மாதிரி காத்திரேன்னு தரணியும் சலையன், உடம்பு பூமியே நடுங்கிறதா. ஓகே, அப்போ என்ன சொல்றார்? சத்திரம் பரோஷ்மதி மதிராரணார்த்தம் இவ. அதாவது சத்திரம், இவர் ஒரு கொடை எடுத்துன்னு போறார். கொடைய வந்து தேவலோகத்துல இருந்து ஒருத்தர் கொடுக்கறான். ஓகே, தேவலோகத்து தேவதை வந்து கொடை கொடுக்கறான். அந்த கொடையை எடுத்துன்னு போறான். அந்த கொடை இப்படி இருக்கான், பரோஷ்மதிரணார்த்தம் இவ. எதனாலனா அந்த கொடையால ஏற்கனவே அசுரர்களுடைய கோபம் வந்து எக்கச்சக்கமா இருக்கான். ஏன்னா பகவான் வந்துட்டார், இப்ப இவர் வந்து என்ன பண்ண போறார்? கோபம், அந்த கோபத்தெல்லாம் தடுக்கிற மாதிரி இருக்குமா அந்த கொடை வந்து அவர் தடுக்கிறதுக்காக கொண்டு போறாராம். தானவ ஜனேஷு சந்நிதாத்தும் இவ தண்டம் ச ஆததானக. ஓகே, ஆயாசி, அவர் கிளம்புறார். எப்படி? தண்டமும் எடுத்துன்னு போறார். ஏன்னா தானவனா யாரு? அசுரா. இந்த அசுரர்கள் எல்லாரும் அந்த தண்டமை வச்சுண்டு அவாகிட்ட இருக்கிற இந்த வர கோவத்தையும் தடுக்கிறதுக்கு ஒரு கம்பும், அவளை சமாளிக்கிறதுக்காக ஒரு தண்டமும் கையில எடுத்துட்டு
அயாசிஹி துவம் அயாசிஹி, நீ கிளம்பினாய் குருவாயிரப்பா. சோ இதுதான் 7வது ஸ்லோகம் சொல்றது. நீ பின்னாடி பெரியவரா ஆக போறாய், அதுக்கு முன்னாடியே காட்டுற மாதிரி உன்னுடைய உடம்புடைய வெயிட்டால பூமியே நடுங்கிறது. நீ கையில ஒரு கொடை வச்சுட்டு இருக்க. ஏன்னா அந்த அவளுடைய உஷ்ணம், யாரோட அசுரர்கள்ல கோவத்துல உஷ்ணமா இருக்கலாம், அந்த கோவத்தை தடுக்கிறதுக்காக, அந்த உஷ்ணத்தை தடுக்கிறதுக்காக ஒரு கொடையும், அவளை சமாளிக்கிறதுக்கு ஒரு தண்டமும் எடுத்துட்டு நீ போயிருக்க. ஓகே. தாம் நர்மதோத்தரதடே அயமேதசாலா ஆசேதுஷி त्वयि रुचा तव रुद्ध नेत्रैः भास्वान् किमेष दहनोनु सनत्कुमारः योगीनु को, அதாவது கஹ அயமிதி, அதான் கோயமிதி சுக்ரமுகை சசங்கே. நர்மதா நதியோடு பேங்க்ல போறாரு. நர்மதா உத்தர தட்டே, உத்தரம் நார்த் சைடு, நர்மதாவோட நார்த் சைடு கரையில ஹயமேத ஷாலா, ஹயன குதிரை நமக்கு தெரியும். அப்போ ஹயமேத ஷாலாம், ஷாலா த பிளேஸ் வேர் த அஸ்வமேத யாகா இஸ் டேக்கிங் பிளேஸ். ஓகே. அப்போ துவயி ஆசேதுஷி, நீ எப்போ அங்க போனையோ, தவ ருச்சா, உன்னுடைய அந்த உன்னுடைய உருவத்தை பார்த்துட்டு, யாரு இது ருத்த நேத்திரைகி, எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த அழகான உருவத்தை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அங்க இருக்கிறவாள்லாம் என்ன பாக்குறாங்க, சுக்ரமுகைகி. அப்போ சுக்கராச்சாரியார்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாளாம், சசங்கே. முதல்ல எல்லாரும் சந்தேகப்படுறாங்க, எப்படி என்ன சந்தேகப்படுறாங்க, இவர் யாராக இருக்கக்கூடிய, இவ்வளவு ஒளி வீசின்னு இருக்காரு, இஸ் ஷைனிங் சோ மச், சோ ரேடியன்ட், இப்ப யாரா இருக்க முடியும் இது அப்படின்னு யோசிக்க. ஏஷக பாஸ்வன், பாஸ்வான் கிம், பாஸ்வான்னா சூரியன், சூரியனாக இருக்குமோ, தகனஹத்னு அக்னியா இருக்குமோ, இல்லைன்னா யோகி சனத்குமாரகனு, இல்லைன்னா சனத்குமார யோகி சனத்குமாரரா இருக்குமோ, அயம் கஹ, இது யார் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் வந்துட்டான். ஓகே. இந்த நர்மதா கரையோரம் உத்தர தட்டை, அந்த நார்தர்ன் பேங்க்ஸ்ல நர்மதா ரிவரோட சைட்ல போகும்போது இவரை எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்துட்டு உடனே வாழ்க்கலாம் சந்தேகம் ஆயிடுறாங்க, ஓ இவர் யாரு, இவரு இவ்வளவு ஒளி வீசின்னு இருக்காரு, சூரியனா இருக்குமோ, இல்லை அக்னியா இருக்குமோ, இல்லை சனத்குமாரா இருக்குமோன்னு சுக்கராச்சாரியார்ல இருந்து எல்லாருமே சந்தேகப்படுறாரு. ஓகே. ஆனீதமாஷு பிருகுபிஹி மஹசாபிபூதைஹி த்வாம் ரம்ய ரூபம் அசுர புலகாவிருதாங்கஹ பக்த்யா சமேத்ய சுக்ருதி பரிணிஜ்ய பாதௌ தத்தோயமன்வத்ருதம் மூர்தனி தீர்த்த தீர்த்தம். மஹசா அபிபூதைஹி பிருகுபிஹி. ஓகே. இங்க யாரு பிருகுபிஹி, பிருகு, they are all பிருகுவோட டிசெண்டன்ஸ். சுக்கராச்சாரியா மற்றும் எல்லாருமே பார்த்துட்டு மகசா அபிபூத்தைஹி, அவளுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னே தெரியலையா, ஓவெல்ம்ட். ஆஹா, இப்படி ஒரு தேஜஸை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னுட்டு ஆஷு ஆனீத்தம், ஆனீத்தம் ஆஷு, உடனே அவரை அவரை கூப்பிட்டு ரிசீவ் பண்றாளாம். ரிசீவ் பண்ணி உள்ள வாங்கோ வாங்கோ அப்படின்னு சொல்றானா. ரம்ய ரூபம் துவாம், உன்னுடைய ரம்யமான ரூபம் எப்படி இருக்க குருவாயிரப்பா, நீ அத சுக்ருதி புலகாவிருத்தாங்க பக்தியா சமேத்திய சுக்ருதி, பக்தியோட கூப்பிடுறாரு, அப்ரோச் பண்றாரு. யாரு, சுக்ருதி அசுரக. சி பலி சக்கரவர்த்தி அசுர குலத்துல பிறந்தவர் தானே. ஆனா பிரகலாதனோட பேரனா இருக்கிறதுனால நிறைய தான தர்மங்கள் பண்றதுனாலையும் யாகங்கள் பண்ணறதுனாலையும் சுக்ருதி அவர் நல்லதே பண்ணியிருக்காரு.
யாகங்கள் நிறைய பண்ணியிருக்கார். ஆச்சாரியா, நான் போன கிளாஸ்ல சொன்னேன், he has got a great devotion for his guru. அதெல்லாம் இருக்கிறதுனால அவர் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டா இருக்கார். he is very lucky. அப்போ பக்தியா சமேத்தியவும் பக்கத்துல வரார், பக்தியோடு வரார். பாதவ பரிணிஜ்ய, பாதங்களை அவர் அலம்புறார், தண்ணி விட்டு அந்த அலம்புவாலியா அந்த மாதிரி அவர் என்ன வரவேற்கிறார். அந்த மாதிரி தத்தோய அவர் மூர்தனி, ஓகே, அன்வதிருத்த, அந்த பாதத்தை, உன்னோட பாதத்தை அலம்பிட்டு குருவாயிரப்பா, அந்த தண்ணியை எடுத்து மூர்தனி தன்னுடைய தலையில வந்து அவர் தெளிச்சுக்கிறாராம். சோ அவருடைய பக்தி அந்த அளவுக்கு அவர் வந்து வர்றவங்களை அந்த அஸ்வமேத யாகத்துக்கு யார் வந்தாலும் யாச்சகத்துக்கு அவளுக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டு அவளை வந்து நம்ம அதித்தியை எப்படி வரவேற்கிறோம் அந்த மாதிரி ஒரு பாதத்தை அலம்பிட்டு அதனோட தண்ணியை எடுத்து தன்னுடைய தலையில அவர் தெளிச்சுக்கிறார். ஓகே, so that is what he has done. அடுத்தது லாஸ்ட் ஸ்லோகம். பிரஹ்லாத வம்ச ஜதயா ரதுபிர்த்விஜேஷு விஸ்வாசதோ நுத்ததிதம் திதிஜோபிலேபே யத்தே பதாம்பு கிரிஷஸ்ய சிரோபிலால்யம் சத்வம் விபோ குருபுராலய பாலயே தாஹா. பிரஹ்லாத வம்ச ஜதயா, இவருக்கு இவ்வளவுலாம் கிடைச்சிருக்கு. இவர் குருவாயூரப்பனுக்கு கால் அலம்பிட்டு அந்த தீர்த்தத்தை இவர் வந்து தன்னுடைய தலையில தெளிச்சுக்கிற அளவுக்கு இவர் அசுர குலத்துல பிறந்திருந்தாலும் ஏன் இவருக்கு இந்த பாக்கியம்? ஏன் அப்படின்னா பிரகலாத வம்ச ஜதயா, பிரகலாத வம்சத்துல இவர் பிறந்திருக்கார். அதனாலதான் ஓகே, அவர் இந்த பிரகலாத வம்சத்துல பிறந்திருக்கார். அது மட்டும் இல்லை, கிரதுபிஹி த்விஜேஷு விஸ்வாசத்தக, கிரதுபிஹி, கிரதுனா யாகங்கள், நிறைய யாகங்கள் பண்ணியிருக்கார். அதனால யாகத்தால, அந்த யாகங்களால த்விஜேஷு விஸ்வாசத்தகனு, அவருக்கு ஹோலி பீப்புள், ஓகே, ஹோலி மென் அந்த மாதிரி இருக்கிறவா எல்லாருக்கும் தானங்கள்லாம் கொடுத்து அவா மேலெல்லாம் நம்பிக்கை வச்சிருந்து இந்த மாதிரி குணங்கள்லாம் அவர்கிட்ட இருக்கிறதுனாலதான் பிரகலாத வம்சத்துல பிறந்திருக்கார், யாகங்கள் பண்ணியிருக்கார், படித்தவர்களை பிராமணர்களை அவர் மதிக்கிறார். இதெல்லாம் தான் காரணம். அவருக்கு பகவானோட கால் அலம்பிட்டு அந்த தண்ணியை அவர் தீர்த்தம் வச்சுக்கிறது பெரிய விஷயம். ஓகே, சோ அடுத்தது எத்தே பதாம்பு கிரிஷஸ்ய சிரோபிலால்யம் சத்வம் விபோ குருபுராலய பாலயேதா. இப்போ இந்த தீர்த்தம் வந்து எப்படி இருந்துதான், அவர் எப்படி கம்பேர் பண்ற பாருங்க. சிவனுடைய தலையில இருக்கு, கரெக்டா? கங்கையா, கங்கைங்கிறவா எப்படி வந்தா நம்மளுக்கு தெரியும், பகவானுடைய பாதத்திலிருந்து வந்ததுதான் கங்காஜலம். அந்த கங்காஜலம் பகவானோட பாதத்திலேயே அந்த ஜலத்தை எடுத்து நீ உன் தலையில வந்து புரோஷனம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு புண்ணியம் இருக்கு. யாருக்கு? பலி சக்கரவர்த்திக்கு. ஏன் அப்படின்னா பிரகலாத வம்சத்துல பிறந்து நிறைய யாகங்களை பண்ணி பெரியவர்கள் எல்லாம் மதிச்சு அவர் நடந்துகின்றதுனால கடவுள் அவருக்கு அந்த இதை கொடுத்திருக்கார். ஓகே, அப்போ சிரோபிலால்யம் சிரசத்துல இருந்திருக்கு, சிரசை வந்து அலங்காரம் பண்ணி இருக்கு. ஓகே, அப்போ திதிஜக அப்பி, அவர் ஒரு அசுரனாக இருந்தாலும் அவருக்கு சிவனு தலையிலேயே இருக்கிற அந்த இதுவும் சிவனே வந்து கும்பிடுற மாதிரியும் அவர் வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணி இருக்காரு. எல்லாமே பண்ணினதுனால அவருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் 9வது ஸ்லோகத்துல கடைசியில என்ன சொல்றார்? தீர்த்தம்ங்கிறார் பட்டத்திரி வந்து. மூர்தனி தீர்த்தம், அவரே தீர்த்தம், அவருடைய தீர்த்தம் உனக்கு கிடைத்தது. நீ அதுல எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்க, அந்த மகாபலி அவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கார். ஓகே, சோ சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு சத்வம் விபோ குருபுராலய பாலயேதாகா, துவம் பாலயேதாகா, நீ குருபுராலயனா
குரு புராலய குருவாயூரப்பனே, விபோ நீ எல்லா இடத்திலையும் நிரம்பியவனே, சக துவம் பாலயதாக என்ன நீ என்னையும் நீ காப்பாற்றுவாயாக. நீ இவ்வளவு தூரம் இந்த பலிக்கு இவ்வளவு கொடுத்துருக்கியே, நீ இவ்வளவுலாம் பண்ணறியே குருவாயூரப்பா. கடைசி ஸ்லோகத்துல எப்பொழுதும் சொல்ற மாதிரி பட்டத்திரி குருவாயூரப்பா நீ என்னையும் காப்பாத்து, என்னுடைய வியாதியிலிருந்து எனக்கு நிவாரணம் கொடு அப்படின்னு சொல்ற. ஓகே, நெக்ஸ்ட் we will see அந்த திரிவிக்ரம அவதாரம் 31ல ஹம்பிளிங் ஆஃப் பலி. அது பலி எப்படி ஹம்பிள் ஆகிறார் கடவுளுக்கு முன்னாடி அப்படின்ட்டு. ஸ்டாப் த ரெக்கார்ட்.